அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் ஜீனியஸா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படி இருக்கவும் கூடாது. இருந்தாலும் அது தப்புன்னு வச்சுங்களேன். இருக்கவும் மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சவருங்க அவரு அப்படின்னா சில விஷயங்கள்ல எங்கிட்டாவது கோட்டை விட்டுருவாங்க அவங்க. அதனால எல்லா வகையிலும் அறிவாளிகள் மெத்த படித்தவர்கள் இருப்பாங்கன்றதெல்லாம் சும்மா அது உண்மை இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி, விஞ்ஞானிகளின் விஞ்ஞானின்னு போற்றக்கூடிய அளவுக்கு பெரிய விஞ்ஞானி. அவர் 2 பூனை வளர்த்தார். குட்டியும் பெருசுமா 2 பூனை வளர்த்தார். அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தச்சரை வர சொல்லி, இந்த பூனைகளுக்கு ஒரு கூண்டு செஞ்சு கொடுங்க, அதுக பாட்டுக்கு அங்கங்கே போய் படுக்குது, அதுக்கு 2ம் பாதுகாப்பாக ஒரே இடத்துல படுக்கட்டும், அதனால் ஒரு கூண்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னோடனே செஞ்சுட்டு வந்து கொடுத்தார் தச்சர். கூண்டை வாங்கி சுற்றி முற்றியும் பார்த்தாரு. நல்லா பலமாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்தாரு. இந்த பூனைகள் உள்ளே நுழைஞ்சு வெளியே வர்றதுக்கு வாசல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தச்சரை கூப்பிட்டு, நல்லா செஞ்சுருக்கீங்க, ஆனால் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னார். யார்? விஞ்ஞானி. ஆத்தாடி, ரொம்ப படித்தவர் ஏதோ தப்பு சொல்ல போகிறாரேன்னு தச்சர் பயந்துக்கிட்டே, என்னங்க தப்பு நடந்து போச்சுன்னு. இந்த கூண்டில் ஒரே ஒரு வாசல் தான் வச்சுருக்கீங்க, அதில் பெரிய பூனை மட்டும்தான் உள்ளே வந்துட்டு வெளியே போகும், சின்ன பூனை வந்துட்டு போகிறதுக்கு இன்னொரு சின்ன கூண்டு பண்ணியிருக்க வேணாமா அப்படின்னு விஞ்ஞானி கேட்டாராம். சிரிச்சுக்கிட்டே தச்சர் சொல்லியிருக்காரு, ஐயா, பெரிய பூனை போயிட்டு வருதுன்னா அதுக்குள்ளேயே சின்ன பூனையும் போயிட்டு வராதா அப்படின்னு கேட்டோன்னே, அடாடா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு இருக்காரு. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதியா அப்படின்னு அந்த தச்சர் சொல்லியிருக்கார். ஒரு பெரிய படிப்பாளி அவர் நகரத்தில் இருந்து காரை ஓட்டிக்கிட்டு கிராமத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கார். இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கார். வழியில் ஒரு பெரிய ஆட்டு மந்தை வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மந்தை வந்துக்கிட்டு இருக்கு. இவர் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அதுகளுக்கு வழி விட்டார். அப்படியே போகட்டும்னு விட்டுருந்தாருன்னா இவர் பாட்டுக்கு போயிருக்கலாம், ஆடுகள் பாட்டுக்கு போயிருக்கும், இவருக்கு கெட்ட பேர் வந்திருக்காதுன்னு வச்சுங்களேன். இந்த படித்த மூளை என்ன பண்ணோம்னா ஏதாவது குதர்க்கமாக யோசிக்கும். அவர் டக்குன்னு அந்த ஆடு மேய்க்கிறவரை பார்த்தார். இவா, நீ தான் அந்த ஆடுகளுக்கெல்லாம் சொந்தக்காரனா? ஆமாங்க, நான் தான் சொந்தக்காரன். பார், நான் ஒரு பெரிய படிப்பாளி. சரிங்கய்யா. நீ படிப்பறிவு இல்லாதவன். சரிங்கய்யா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஒரு பந்தயம் கட்டுறேன். இந்த ஆட்டு மந்தையில் மொத்தம் எத்தனை ஆடுகள் இருக்குன்னு நான் எண்ணி பார்க்காமே இப்போ கரெக்டாக சொல்லட்டா? அப்படியா? சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவேன். என்ன பந்தயம் அப்படின்னு இவர் கேட்டார், படித்தவர். சொல்லுங்கய்யா அப்படின்னு. கரெக்டாக எண்ணிக்கை, ஆட்டு மந்தையில் எத்தனை ஆடுகள் இருக்குன்னு நான் சொன்னேன்னா ஒரு ஆடு எனக்கு. நான் சொல்லலைன்னு வச்சுக்க, இந்த ஆட்டுக்கான கூலி, ஆட்டுக்கான விலை என்னவோ அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னார். சரிங்கய்யா. படக்குன்னு 463 ஆடுகள் இருக்குதுல உன் மந்தையில் அப்படின்னார். எப்படியா கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு அந்த ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர் கேட்டார். கரெக்டாக சொல்லிட்டேனா? அப்போ எனக்கு ஒரு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை தூக்கி கையில் வச்சுக்கிட்டார். கிளம்பிட்டார். காரில் ஏற போயிட்டார். உடனே ஆடு மேய்க்கிறவர் கூப்பிட்டார். ஐயா, ஒரு நிமிஷம் வாங்க, நீங்கள் எனக்கு ஒரு பந்தயம் போட்டு நீங்கள் ஒரு ஆட்டை ஜெயிச்சிட்டிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது பந்தயம்லாம் கிடையாது. சொல்லுங்கள் என்னன்னு. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு அந்த ஆடு மேய்க்கிறவர் சொன்னார். அது எப்படி கண்டுபிடிப்பான்னு. நம்ம ஊர் எல்லையில் புதுசாக ஒரு ஆஃபீஸ் வந்திருக்கு, ஒரு தொழிற்சாலை, அதில் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆடு மேய்க்கிறவர் சொன்னார். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு. அது வேற ஒன்றும், கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஆடுன்னு சொல்லி, எனக்கு ஒரு ஆடு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி என்னோட நாயை தூக்கி கையில் வச்சுருக்கீங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சேன், நீங்கள் தான் அந்த தொழிற்சாலையில் அக்கௌண்டண்ட்டு அப்படின்னு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.